இந்த குடும்பஸ்தான் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் கல்யாணம் ஆகி குடும்பஸ்தான் வராரு. ஸோ ஒரு யதார்த்தமாக அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இதில் ஒரு காஸ்ட் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் மாமனார் மாமியாருக்கு இடையில இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கும் அவர் அக்கா ஹஸ்பண்ட் குரு சமூகத்துக்கு இடையில தான் பெரிய விஷயம். அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காரு. இவர் வந்து அவர் முன்னாடி கெத்து காமிக்கணும்னு இருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. மணிகண்டனோட ஆக்டிங் வந்து வேற ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப சூப்பராக அவர் சின்ன சின்ன இமோஷனாக ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவருக்கு போட்டி போடுறதுக்கு ஈக்குவலான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா குரு சமூகம் தான். அவரும் வந்து ஆக்டிங்கில் பின்னி படலாம் எடுத்துட்டாரு. ரெண்டு பேருக்கும் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ரெண்டு பேருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை வேற ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ் தான், பட் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஹியூமர் நம்பி எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டார்க் ஹியூமர் நிறையவே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடம் தான் ஒர்க் அவுட் இருந்து. அதுதான் அந்த படத்தோட மைனஸ். பட் தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக சிரிச்சாங்க. பட் எனக்கு வந்து எனக்குன்னு ஒர்க் அவுட் வச்சு நான் அதான் சொல்ல முடியும். ஒன்று வந்து காமெடி தான் எனக்கு ஒர்க் அவுட் வச்சு. நிறைய காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் டெக்னிக்கலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப யங் டீம் தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கொஞ்சம் அந்த டார்க் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிறதுனால எனக்கு வந்து நிறைய இடத்துல லேக் தெரிஞ்சுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லேக் தெரிஞ்சுது, செகண்ட் ஹாஃப்லேயே லேக் தெரிஞ்சுது. பட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு டச் பண்ணிச்சு. அவங்க கிளைமேக்ஸில் சொல்ல வந்த ஒரு கருத்து, மணிகண்டன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது, குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறது எல்லாமே ரொம்பவே டச் ஆச்சு. பட் இந்த ஒரு காமெடி பேஸ் பண்ணி நீங்கள் போகும்போது என்னென்னா, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா படத்தில் ரொம்ப ஈஸியாக லேக் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. நிறைய ஆடியன்ஸ் ஆனால் ஃபுல்லாக சிரிச்சாங்க. ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து லேக் இல்லாமல் இருந்துடலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். கமர்ஷியலான விஷயம் இருக்காது. படத்தில் ஒரு ஃபைட் இருக்குது. அது கூட ரொம்ப யதார்த்தமாக ஒரு நார்மல் பர்சனால என்ன பண்ண முடியுமோ அதுதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் இருந்தால் வேற ரேஞ்சாக இருந்திருக்குங்க படம். காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஜென்ரலாகவே நீங்கள் காமெடி நம்பி போகும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் வந்து வேற ரேஞ்சில் போகும். பாஸ்கரன் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால வேற ரேஞ்ச் ஹிட்டு. அவரோட மற்ற படங்களே பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் நம்மளால பார்க்க முடியல. அதுதான் அதுக்கு வித்தியாசம். இல்லை, இது ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட் நைட் எல்லாம் மணிகண்டனை பார்க்கும்போது ரொம்ப ஞாபகப்படுத்துது. அவர் ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு. பட் அவர் நீங்கள் பார்த்தாலே இப்படி தான் நடிப்பாருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸால் கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அவர் ஒரு வித்தியாசமான பர்சனாக நடிக்கல. பட் அவர் ஆஸ் அ பர்சன் வந்து இந்த இமோஷனாக ரொம்ப சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் வந்து மணிகண்டன் சாரோட இது குடும்பஸ்தான் பார்த்தோம். படம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சீன் 1லேருந்து சீன் 2 வரைக்குமே அவ்வளோ கிளாசிக்காக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சீன் கூட இவங்க பார்க்குறவங்க போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க. டைரக்டர் ஆகட்டும், மொத்த டீம்மே இதை வந்து இவங்களுக்காக ப்ரமோஷனுக்காக பண்ணுறாங்க. இது அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்ல. இது முழுக்க முழுக்க வந்து குடும்பஸ்தான்கள். அது இப்போ லைட்டாக வளர்ந்து வர குடும்பஸ்தான். கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. அந்த வழி கண்டிப்பாக இருக்கும். என்னெல்லாம் தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, லைட்டாக அழுதுட்டேன் உள்ள. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லைஃப்பில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அவர் நடிக்கிற படம் என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள அப்படியே மணிகண்டன் கிடையாது. நடிச்சது மட்டும் தான் மணிகண்டன். ப்ளஸ் அந்த கேரக்டர் வந்து ஹரிகரன். அந்த மாதிரி தான் தோணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் அது அந்த மாதிரி தோணும். ஐயோ நம்மளும் இப்படி தான் கடை வாங்கி வச்சுருக்கோமோ ஒட்டு மொத்தமாக. அது எல்லாமே நம்மளுக்கு அந்த சீன் பை சீன் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேட்டரில் மட்டுமே என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை. வேணா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிடியோ இதில் எதுவுமே வேணாம். தேட்டரில் மட்டும் என்ஜாய் பண்ண வேண்டிய படம். குடும்பத்தோடு வரலாம். சூப்பர் படம். பொங்கலுக்கு வந்துருந்துச்சுன்னா இதுதான் கிளாஸ். இல்லை எதுவுமே ஆகல. சூப்பராக இருக்கும். காமெடி படம் ஃபுல்லாகவே காமெடி தானே. எப்படின்னா அவங்க சீரியஸான சீன்லாம் நம்மளுக்கு காமெடியாக கன்வே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீரியஸான சீனையும் நம்மளுக்கு வந்து காமெடியாக கன்வே ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து சிரிச்சுட்டாங்கனாலே படம் வெற்றினு. மக்கள் வந்து உட்காந்து தேட்டரில் சிரிச்சுட்டாங்க. கிளாப் மூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஒரு 2-3 டைலாக் இருக்கும். அவர் வந்து எமோஷனலாக பேசுவார். எதையுமே சஸ்பென்ஸ் உடைக்க விரும்பல. எப்படியும் இன்னும் 2 நாளில் ரீல்ஸில் வந்துடும். ஆனால் அவர் வந்து ஒரு எமோஷனலாக வீட்டில் ஃபேமிலி கிட்டலாம் பேசுவார். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி போகிறது. அதெல்லாம் அவ்வளோ எனக்கு அப்படி கனெக்ட் ஆகும். ஓகே, நம்மளே அப்படி தான் பண்ணுறானுங்க. வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு உண்மையாக சொல்கிறேன். டாடா படத்துக்கு சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து இவர் மணிகண்டன் சாரோட இது படத்துலாம் சொல்லியிருப்பேன். லைஃப் கனெக்டிங் மூவி அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கும் செட் ஆகும். குட் நைட்டும் சரி, இதுவும் சரி, லைஃப் கனெக்டிங் மூவி. கண்டிப்பாக நம்ம யார் பார்க்குறாலும் அவங்க கூட கனெக்ட் ஆகிடும் படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ்.